ரோஜா மலர்களின் மெல்லிய இதழ்களை தென்றல் வந்து தழுவும். அதேபோல் காதலர் தினத்தன்று ரோஜா மலர்கள் காதலர்களின் இதயத்தை தழுவும். காதலர் தினம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது ரோஜா பூ தான். என்னதான் விலை உயர்ந்த பரிசுகளை நம்ம காதலருக்கு கொடுத்தாலும் ஒரு ரோஜா பூ கொடுக்குற சுகம் எதிலையுமே வராது. அப்படிப்பட்ட ரோஜா பூ சாதாரண நாட்கள்லேயே அதோடைய தேவை அதிகமா இருக்கும். காதலர் தினத்துக்கு சொல்லவா வேணும். நாளைக்கு காதலர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு ரோஜா பூக்களின் ஏற்றுமதி ரொம்பவே விறுவிறுப்பா நடந்தது. அது என்ன ஏது அப்படின்னு முழு விவரத்தோட இந்த பதிவுல பார்க்கலாம். பிப்ரவரி 14 உலக காதலர் தினத்தை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கு ரோஜா மலர்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பிப்ரவரி 14 உலக காதலர் தினத்தை முன்னிட்டு வெளிநாடுகளில்தான் அதிகமாக கொண்டாடுகிறார்கள். ஆசியா கண்டத்திலேயே அதிக மலர்கள் உற்பத்தி செய்கின்ற மாவட்டமாக கிருஷ்ணகிரி உள்ளது. அதில் தேன்கனிக்கோட்டை, தளி, ஓசூர் ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பல்வேறு ரகங்கள் கொண்ட ரோஜா மலர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தற்பொழுது காதலர் தினம் நெருங்கியுள்ளதால் ஓசூர் பகுதியிலிருந்து தாஜ்மஹால், கோஹினூர் மற்றும் பல்வேறு வண்ணங்களில் லட்சக்கணக்கான ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு புயல் நோய் தாக்குதல் காரணமாக விளைச்சல் சற்று குறைவாக இருந்தது. ஆனால் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். அதனால் மலர்களின் தேவையும் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு ஒரு ரோஜாவின் விலை 15 ரூபாய் முதல் 22 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதனால் ரோஜா விவசாயிகள் சிறிது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒவ்வொரு வருடம் கால தினம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 35 ரூபாய் ரெவன்யூ இந்த இடத்துல மட்டுமே கிடைக்கும் எங்களுக்கு இந்த கால தின ஏற்றுமதியில. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸா புயல் மழை இருந்ததுனால எங்களுக்கு டவுனியா மெல்லி நோய் தாக்கம் ஏற்பட்டு அதனால உற்பத்தி பாதிக்கு பாதி குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் உள்ளூர் சந்தையிலையும் ஏற்றுமதி செஞ்சு நல்ல விலை போயிட்டு இருக்கு. 15 ரூபாயில இருந்து 22 ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயம் செஞ்சு மலர்களை அறுவடை செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம். குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளுக்கும், ஜப்பான், ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கேருந்து மலர் ஏற்றுமதி அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆன்லைன் கம்பெனிஸ், ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸாக இருக்கட்டும், இன்டர்ஃப்ளோரா, பூல்வாலா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நிறைய பூ வாங்கி லோக்கல் டெலிவரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதனால விவசாயிகளுக்கு மலர்கள் தேவை அதிகமாக இருக்கு, உற்பத்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் விவசாயிகளுக்கு இந்த கால தினம் ஓரளவுக்கு நல்ல கால தினமாக தான் அமைஞ்சிருக்கு.